ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 9. தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாதி உதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரதரம் சாந்திர பயோதசௌபகம். பதம் 10. மகார்க வைதூர்ய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சி அங்கத கங்கனாதிபீர் விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தம் அந்த அற்புதமான பாலகம் குழந்தை அம்புஜ ஈக்ஷணம் தாமரையை ஒத்த அழகிய கண்களுடன் சதுர்புஜம் 4 கரங்களுடன் சங்க கதா ஆதி அந்த 4 கரங்களில் சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை ஆகியவற்றை ஏந்தியபடி உதாயுதம் வெவ்வேறு ஆயுதங்கள் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் பரமபுருஷரின் மார்பில் மட்டுமே காணப்படுவதும் ஸ்ரீவத்சம் என்று அழைக்கப்படுவதுமான ஒருவித முடியால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கலசோபி கௌஸ்துபம் அவரது கழுத்தில் வைகுண்டத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய கௌஸ்துப மாலை இருந்தது. பீதாம்பரம் அவரது ஆடை மஞ்சள் நிறமாக இருந்தது. பட்டு பீதாம்பரம். சாந்திர பயோத சௌபகம் கருமை நிற மேகங்களின் வர்ணத்துடன் இருந்ததால் மிகவும் அழகாக இருந்தார். மகா அர்ஹுவ தூர்ய கிரீட குண்டல விலை உயர்ந்த வைடூரிய மணிகளால் பதிக்கப்பட்டிருந்த அவரது கிரீட குண்டலங்களின் த்விஷா அழகால் பரிஷவக்த சகஸ்ர குந்தலம் நீண்டு வளர்ந்து சிதறி கிடந்த கூந்தலால் ஒளியூட்டப்பட்ட உத்தாம காஞ்சி அங்கத கங்கன அதிபி ஒரு பிரகாசமான இடைக்கச்சை கரங்களில் கங்கணங்கள் மற்றும் மணிக்கட்டுகளில் காப்புகள் வார்பட்டைகள் போன்றவைகளுடன் விரோச்சமானா மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்ததை வாசுதேவ பகவான் கிருஷ்ணரின் தந்தையான வாசுதேவர் ஐக்ஷத கண்டார். வசுதேவ கிருஷ்ணரின் தந்தையான வசுதேவர் ஐக்ஷத கண்டார். டிரான்ஸ்லேஷன். அதன் பிறகு மிகவும் அற்புதமான தாமரை கண்களை உடையவரும் 4 கரங்களில் சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை ஆகியவற்றை ஏந்தியவருமான புத்திலம் குழந்தையை வசுதேவர் கண்டார். அவரது மார்பில் ஸ்ரீவத்சம் என்னும் அடையாளம் இருந்தது. கழுத்தில் பிரகாசமான கௌஸ்துப மாலை இருந்தது. மஞ்சள் நிற பட்டு பீதாம்பரம் அணிந்திருந்த அவரது திருமேனி அடர்ந்த மேகத்தைப் போல அழகிய கருநிறமாக இருந்தது. அவரது கேசம் நன்கு வளர்ந்து சிதறி கிடந்தது. மேலும் விலையுயர்ந்த வைடூரிய மணிகளுடன் கூடிய அவரது கிரீட குண்டலங்கள் அற்புதமாக ஜொலித்தது. இவ்வாறாக இடைக்கச்சையுடனும் கைப்பட்டைகளுடனும் காப்புகளுடன் மேலும் வேறு பல அழகிய ஆபரணங்களுடனும் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த குழந்தை மிகவும் அற்புதமாக பேரழகுடன் விளங்கியது. பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். அத்புதம் அதாவது அற்புதம் என்ற சொல்லுக்கு ஆதாரமாக புத்திலம் குழந்தையின் அலங்காரங்களும் ஐஸ்வர்யங்களும் இந்த ஸ்லோகத்தில் முழுமையாக விவரிக்கப்படுகிறது. பர்காவதம்சம் அசிதாம்புத சுந்தராங்கம் என்று பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா 5.30 உறுதி செய்வது போல பகவானின் அழகிய ரூபத்தின் வர்ணம் அடர்ந்த மேகங்களின் கருநிறத்தை ஒத்திருந்தது. அசித என்றால் கருநிறம், அம்புத என்றால் மேகம். சதுர்புஜம் என்ற சொல்லிலிருந்து கிருஷ்ணர் முதலில் 4 கைகளுடனும் வளர்ந்த முடியுடனும் தோன்றினார் என்பது தெளிவாகிறது. எங்காவது குழந்தை 4 கைகளுடன் நீண்டு வளர்ந்த கேசத்துடன் பிறந்ததுண்டா? எனவே பகவானின் அவதாரம் ஒரு சாதாரண குழந்தையின் பிறப்பிலிருந்து முற்றிலும் வேறானதாகும். சில சமயங்களில் நீலமாகவும் சில சமயங்களில் மஞ்சளாகவும் சில சமயங்களில் சிவப்பாகவும் காணப்படும் வைடூரிய மணி வைகுண்ட லோகத்தில் கிடைக்கும். பகவானின் கிரீடங்களும் குண்டலங்களும் குறிப்பாக இந்த விலையுயர்ந்த வைடூரிய மணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 9, 10 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.